ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப். ஸோ பூட்ஸ்ட்ராப்னா என்ன, பூட்ஸ்ட்ராப் எப்படி நம்ம லோக்கல் மிஷினில் யூஸ் பண்ணுறது, தென் பூட்ஸ்ட்ராப்பில் என்னென்ன கிளாஸஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, தென் பூட்ஸ்ட்ராப் அடாப்டிவ்னு அப்படின்றப்போ நம்ம எப்படி அடாப்டிவான ஒரு வெப் டிசைன்ஸ் ரெஸ்பான்ஸோ ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் கலர்ஸ். ஸோ வாட் ஆர் தி அவைலபிள் கலர்ஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத, ஸோ வாட் ஆர் ஆல் தி அவைலபிள் கலர்ஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூட்ஸ்ட்ராப் கலர்ஸ். ஸோ பூட்ஸ்ட்ராப் கலர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஸோ கலர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், இட் டிஃபைன்ஸ் அ கலர்ஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் கலர் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் பூட்ஸ்ட்ராப் கலர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பூட்ஸ்ட்ராப் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம், வி டிஃபைன் பை கிளாஸ் நேம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எப்படி நம்மளோட கலர்ஸை வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் மூலயமா மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு கிளாஸ் நேமாக இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னெல்லாம் கலர் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெக்ஸ்ட் மியூட்டட், ஸோ டெக்ஸ்ட் மியூட்டட், டெக்ஸ்ட் ப்ரைமரி, டெக்ஸ்ட் சக்ஸஸ், டெக்ஸ்ட் இன்ஃபோ, டெக்ஸ்ட் இன் வார்னிங். ஸோ இது எல்லாமே மியூட்டட், ப்ரைமரி, சக்ஸஸ், இன்ஃபோ, வார்னிங், டேஞ்சர், செகண்டரி, ஒயிட், டார்க், ஸோ பாடி லைட், இது எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே கலருக்கான கிளாஸஸ் சொல்லுவாங்க. இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் வைக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, நார்மலாக எங்கே நம்ம கலர் யூஸ் பண்ணணுனாலும் ஒவ்வொரு கிளாஸோட இப்போ ப்ரைமரி இருக்குன்னா அது ஒரு கலரை மென்ஷன் பண்ணும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டேபிள்ஸாக இருக்கட்டும், ஃபார்ம்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நம்ம எங்கே கலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே இந்த வேர்டை, இந்த கிளாஸ் நேமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஹேட் அ எடிட்டர் கார்ட் சப்ளைம் டெக்ஸ்ட். ஸோ நான் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி பூட்ஸ்ட்ராப் ஃபைல் எனேபிள் பண்ணியே இருக்குது. ஸோ தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ எனக்கு பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி பூட்ஸ்ட்ராப் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப், ஆன்லைன் பூட்ஸ்ட்ராப் எனேபிள் பண்ணி நான் பூட்ஸ்ட்ராப் ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ பாடி டேக்குள்ளே நான் ஒவ்வொரு கலர்ஸ்க்கான கோடிங்கை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ H1 டேக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ என்கிட்ட சப்ளைம் டெக்ஸ்ட் இருக்குது. நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா colors.html ஃபைலை ஆல்ரெடி ஆன்லைன் சீரியன் பூட்ஸ்ட்ராப் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம எப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1 டேக்குள்ள வெல்கம் டு தமிழ் கோடர்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தெரியும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் H1 டேக்கை ரன் பண்ணிங்கன்னா என்ன அவுட்புட் வருது உங்களுக்கே தெரியும். ஸோ ஹெட்டிங் டேக்கில் எனக்கு வெல்கம் டு தமிழ் கோடர்ஸ் அப்படின்னு எனக்கு அவுட் கிடைக்கும். ஸோ இதில் எப்படி டெக்ஸ்ட் கலர்ஸ் கொண்டு வரலாம் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி. ஸோ கிளாஸ் எழுதணும், உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஒவ்வொரு கிளாஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளாஸில் டெக்ஸ்டோட கலர் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக செட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல என்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு கிளாஸை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ளூ கலர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக H1 வந்து எனக்கு ப்ளூ கலராக மாறிடுச்சு. ஸோ ஒவ்வொரு கலர் டேக்காக நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். தென் ப்ரைமரிக்கு அடுத்து நான் என்ன பார்க்க போகிறேன்னா செகண்டரி. ஸோ செகண்டரியும் ஒரு கலர் டேக்ஸ் தான். ஸோ அது என்ன கலர் வருதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ சில்வர் கலரில் வருது இல்லை. ஸோ நார்மலாக வெல்கம் டு தமிழ் கோடர்ஸுங்கிறது கலரே கொடுக்கலாம்னா பிளாக்கு. தென் செகண்டரி அப்படிங்கிறது சில்வர். தென் டெக்ஸ்ட்டு வார்னிங் அப்படின்னு ஒரு கலர் கோட் இருக்குது. ஓகேவா. ஸோ வார்னிங் அப்படிங்கிறது என்ன கலர் கோடு அப்படின்றது இப்போ பார்ப்போம். ஸோ வார்னிங் அப்படிங்கிறது ஒரு லைட்டிஷ் எல்லோ கலரில் நமக்கு வந்து அவுட் தருது. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த கலர் கோடு என்னென்னு பார்ப்போம். ஸோ அடுத்த கலர் காம்பினேஷன் கிளாஸ் என்ன அப்படின்னா டேஞ்சர். ஸோ வாட் இஸ் த கலர் கோட் ஆஃப் டேஞ்சர் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம பட்டனில் பார்த்துருக்கோம். BTN-danger, BTN-primary அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த கலர் டெக்ஸ்ட்டு, அந்த கலர்ஸுங்கிறது பூட்ஸ்ட்ராப்பில் மாறவே மாறாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரைமரி அப்படிங்கிறது ப்ளூ கலர். ஸோ பட்டன் ப்ளூ கலரில் வரும். செகண்டரி அப்படிங்கிறது சில்வர் கலர். ஸோ இதில் டெக்ஸ்ட்டு சில்வர் கலரில் வரும், அதில் பட்டன் சில்வர் கலரில் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட் டேஞ்சர்னு செட் பண்ணியிருக்கோம். டேஞ்சர் அப்படிங்கிறது ரெட் கலர், உங்களுக்கே தெரியும். ஸோ வெல்கம் டு தமிழ் கோடர்ஸ் ரெட். அடுத்து H1 கிளாஸில் இன்ஃபோ அப்படின்னு நான் டெக்ஸ்ட் வந்து நான் செட் பண்ணுறேன்.
ஸோ ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் வந்து இன்ஃபோ அப்படின்றது. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம பட்டனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் செட் பண்ணலாம். இப்போ நான் ப்ரைமரி வந்து ப்ளூ கலர் உங்களுக்கே தெரியும். நான் பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இதில் டெக்ஸ்ட்டு டார்க்குன்னு கொடுக்கலாம். பட் ஆல்ரெடி H1 நார்மல் டேக்கே நமக்கு பிளாக்காக தான் வரும். ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி கலர்லையும் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு டார்க்காகவும் வேணும் அப்படின்றத மாதிரி நான் இதை செட் பண்ணுறேன். வெல்கம் டு தமிழ் கோடர்ஸ் பதிலாக வெல்கம் டு தமிழ் கோடர்ஸ் வித் பேக்ரவுண்ட் பிளாக்குன்னு நான் எழுதிடுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ யூ கேன் see it right. ஸோ எனக்கு ப்ரைமரி இதோட ப்ளூ கலரும் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு பிளாக்காக வந்துச்சு. ஸோ பேக்ரவுண்ட் பிளாக் மட்டும் தான் வைக்க முடியுமா? இல்லை, லைட்டும் வைக்கலாம். ஸோ லைட் வந்து தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டுக்கு டார்க் வச்சுட்டு டெக்ஸ்ட்டுக்கு நான் டேஞ்சர் வச்சுட்டு தென் பேக்ரவுண்டுக்கு நான் லைட்டை செட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஒயிட் அது லைட்டுங்கிறது பேக்ரவுண்டு ஒயிட்டு. ஸோ பேக்ரவுண்டு ஆல்ரெடி ஒயிட் ஆகுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலை. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வித் ஸோ நீங்கள் வந்து என்னென்ன கலர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத இதை பார்த்து மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் மியூட்டட், டெக்ஸ்ட் ப்ரைமரி, சக்ஸஸ், இன்ஃபோ. ஸோ சக்ஸஸ்னு இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ டெக்ஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். SUCCESS. சக்ஸஸ் அப்படின்றது க்ரீன் கலரை மென்ஷன் பண்ணுறது சக்ஸஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வெல்கம் டு தமிழ் கோட சக்ஸஸ். சக்ஸஸ்ங்கிறது க்ரீன் கலர். ஸோ எனக்கு க்ரீன் கலரில் எனக்கு அவுட் வரும். ஸோ எவ்ரி பூட்ஸ்ட்ராப் பேஸ்ட் ரன் ஆன் அ கிளாஸ் நேம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் நேமும் ஒவ்வொரு கலரை மென்ஷன் பண்ணும். சக்ஸஸ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் க்ரீன் கலர் மென்ஷன் பண்ணுது, டேஞ்சர் அப்படிங்கிறது ரெட் கலர், இன்ஃபோ அப்படிங்கிறது லைட் ப்ளூ, டேஞ்சர் ரெட்டு, ஸோ வார்னிங் எல்லோ, செகண்டரி சில்வர், ப்ரைமரி ப்ளூ. ஸோ எவ்ரி பூட்ஸ்ட்ராப் வந்து கிளாஸ் கீழே ரன் ஆகும். ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு கலருங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணுது. ஸோ இதுதான் பூட்ஸ்ட்ராப் கலர்ஸ். ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, பட்டன்ஸ், டேபிள்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 seconds டைம் தரேன். ஸோ டெக்ஸ்ட் மியூட்டட் நம்ம என்ன யூஸ் பண்ணல, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இப்போ பார்த்துருவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டு ப்ரைமரிக்கு பதிலாக டெக்ஸ்ட்டு மியூட்டட் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ செகண்டரிக்கு என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கு மியூட்டட் ஷேடிஷான கலரில் எனக்கு வந்து அவுட் தரும். ஸோ இதுதான் ஓவராலாக இருக்கிற கலர்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மியூட்டட் அப்படிங்கிறது சில்வரிஷ் கலர், ப்ரைமரி உங்களுக்கே தெரியும் ப்ளூ கலர், சக்ஸஸ் க்ரீன், இன்ஃபோ அப்படிங்கிறது லைட் ப்ளூ கலர், வார்னிங் எல்லோ, டேஞ்சர் ரெட், செகண்டரிங்கிறது சில்வர், ஒயிட்டு தெரியும், டார்க் பிளாக், பாடி அப்படிங்கிறது டிஃபால்ட் கலர் பிளாக்கே எடுத்துக்கும், லைட்டுங்கிறது ஒயிட் கலரை மென்ஷன் பண்ணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கலர் கிளாஸஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த கலர் கிளாஸஸ் நேமை நீங்கள் எப்பயும் மறக்கக்கூடாது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த கலர் கிளாஸ் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பூட்ஸ்ட்ராப் கலர்ஸ் பற்றி பார்த்தோம். கலர்ஸ் எல்லாமே கிளாஸாக ப்ரீ டிஃபரெண்ட் எழுதி வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி பூட்ஸ்ட்ராப்பை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ கலர்ஸ்.html ஃபைலில் ஆன்லைன் சீரியல் லிங்க் மூலிமா நான் வந்து அந்த பேஜை நான் ரெடி பண்ணேன். ஸோ H1 டேக்கில் எனக்கான கண்டென்ட் கொடுத்து அதுக்கான கலர்ஸை நான் பூட்ஸ்ட்ராப் மூலிமா கால் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் பூட்ஸ்ட்ராப்பில் கலர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.